3ஆம் தேதி கடந்த 4 மாதங்கள் ஆண்டவர் கண்மணி போல, கண்ணின் மணி போல கர்த்தர் நம்மை அழகாய் பாதுகாத்து மீண்டும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இந்த 1ஆம் தேதி அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? காலையில இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அது தேவன் கொடுத்திருக்கிற பெரிய நல்ல வாய்ப்பு. அது காலையிலே பைபிளை தியானிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை 3 வசனங்களை சேர்ந்து படிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை சேர்ந்து படிப்போமா? கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும், இளம் பிரயாசத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். வசனம் வரும்பொழுது ஆமேன் என்று சொல்லுங்கள். சொல்லுவது கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன் என்று சொல்லுங்களேன். 54ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீ உன்னை அழைத்த விதம் எப்படி, எப்படி கர்த்தர் உன்னை அழைத்தார், அழைத்த விதம். 7ஆம் வசனத்தில் நான் உன்னை கர்த்தர் கைவிட்டார். 8ஆம் வசனத்தில் முகத்தை அவர் மறைத்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அழைத்தவரே கைவிட்டார், அழைத்தவரே முகத்தை மறைத்தார். ஆமேன். அவர் அழைத்த விதத்தை கவனிங்கள். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும், இளம் பிரயாசத்தை விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். கர்த்தர் நம்ம எப்படி அழைத்தாரா? மனநொந்த நிலையில், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு பெண் திருமணம் முடித்து நீ வேண்டாம் போ, நீ என்னோட வாழ வேண்டாம், நீ எனக்கு தகுதி இல்லை. புருஷன் மரித்து விதவியாக இருந்தால் இயற்கை, ஆனால் அவன் இருக்கும் பொழுதே நீ வேண்டாம் அப்படி என்று தள்ளிவிடப்பட்ட அவளுடைய இருதயம் எப்படி இருக்கும்? தள்ளிவிடப்பட்டவளுடைய மனம் எப்படி இருக்கும்? அந்த மனதை கர்த்தர் காண்பிக்கிறார். நீ எப்படி இருந்தாய் தெரியுமா? உனக்கு வாய்ப்பு இருந்தும் நீ வேண்டாம் போ என்று உன்னை புறக்கணிக்கும் பொழுது உன் மனம் நொந்து போகும், உன் மனம் உடைந்து போயிருக்கும். கைவிடப்பட்டு மனநொந்து போன ஒரு பெண்ணை போல, திருமணம் முடித்து கணவன் நீ எனக்கு வேண்டாம் போ என்று தள்ளுகிற ஒரு இளம் மனைவியை போல அப்படிதான் இருந்தாய். அந்த நேரத்தில் தான் நான் உன்னை அழைத்தேன். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? அந்த நேரத்தில் தான் உன்னை அழைத்தேன். மனநொந்த வேளையில், கைவிடப்பட்ட வேளையில், அப்பொழுதுதான் நான் என் அன்பை உனக்கு காண்பித்தேன். அப்பொழுதுதான் நான் உன்னை அரவணைத்தேன். அப்பொழுதுதான் நான் இருக்கிறேன், உனக்கு என்ன பயம், என்ன கவலை அப்படி என்று என்னுடைய பரிபூர்ண அன்பை உனக்கு காண்பித்தேன். அப்படி காண்பித்த பொழுது நாம் என்ன நினைத்தோம், அவள் என்ன நினைத்தான், சமூகம் என்ன நினைத்தது, மக்கள் என்ன நினைத்தார்கள்? எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய அன்பு எனக்கு பரிபூரணமாய் இருக்கிறது, எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய பாசம் எனக்கு நிறைவாய் இருக்கிறது, ஒரு பெரிய பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளே வந்து விட்டேன், இனி எனக்கு கவலை இல்லை என்று நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது திரும்பவும் கர்த்தர் சொல்கிறார் 7ஆம் வசனத்தில், நானும் உன்னை கைவிட்டேன். இது எப்படி இருக்கிறது? அதை விட மோசமா இல்லை. நானும் உன்னை கைவிட்டேன். கைவிட்ட உடனே அவள் இன்னும் வேதனைப்படுகிறாள். ஐயோ ஆண்டவரே, நீயும் என்னை கைவிட்டு விட்டாயோ, நீயும் என்னை மறந்தாயோ, ஏற்கனவே அந்த நிலையில் தான் நான் இருந்தேன், என்னை மீண்டும் நீ கைவிட்டாயே என்று துடிக்கிற வேளை, புழு போல, இல்லாவிட்டால் அந்த உயிர் போகாதபடி குத்துயிராக வெட்டப்பட்டு அந்த உயிர் போகாதபடி துடிக்கிற ஒரு பிண்டத்தை போல, இல்லாவிட்டால் ஒரு சதையை போல அடித்து கொள்ளுகிற ஒரு மனிதனை உயிர் போகும்போது துடிப்பானே, அதுபோல நான் செத்து விட்டால்
விட்டால் பரவாயில்லை, மரித்து விட்டால் கூட பரவாயில்லையே என்று சொல்லி துடிக்கிற அந்த 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 ஒரு உயிரை போல மீண்டும் துடிக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் நிரந்தரமாய் கைவிடவில்லை. அந்த துடிப்பை பார்த்து கர்த்தர் மறுபடியும் மனம் இறங்குகிறார். ஆனால் மனிதன் தள்ளினவன் தான், சமூகம் தள்ளியதுதான். ஆனால் கர்த்தர் கைவிடும் பொழுது நம்மால் அதை பொறுத்து கொள்ளவே முடிவதில்லை. இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் தொங்கும் பொழுது, அவருடைய வரலாறு எல்லாம் படிக்கும் பொழுது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், அவர் என்னை தனியாக விடவில்லை என்று சொன்ன இயேசு கடைசி நேரத்தில் ஆண்டவர் பிதா இயேசுவை கைவிடும் பொழுது அவர் துடிக்க ஆரம்பித்தார். பிதாவே, பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர்? நம்பகமானவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் கைவிடும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு துடிப்பை நமக்கு ஏற்படுத்தும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நிரந்தரமாய் கைவிடவில்லை, உன் துடிப்பு எனக்கு தெரிகிறது என்று சொல்லி மீண்டும் கர்த்தர் வந்து இந்த மே மாதம் ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை நிரந்தரமாக கைவிடவில்லை, இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன். ஆண்டவர் நிரந்தரமாய் கைவிட்டு விட்டால் மக்கள் எங்கே போவார்கள்? இந்த சமூகத்தில் கடவுளை மட்டுமே நம்பி இருக்கிற ஏராளமானவர்கள் உண்டு. கர்த்தரே எனக்கு போதும், கடவுளே எனக்கு போதும், தெய்வமே எனக்கு போதும், ஊழியமே எனக்கு போதும், இந்த ஆலயமே எனக்கு போதும், அவருடைய வேதமே எனக்கு போதும், அவருடைய துதிக்கிற துதியும் இந்த பாடலும் எனக்கு போதும், அவரோடு நான் உறவாடுகிறேனே அது எனக்கு போதும், இந்த ஜெபிக்கிறேனே இந்த ஜெப வாழ்க்கை போதும், கர்த்தர் எனக்கு போதும் என்று சொல்லி எண்ணற்ற ஜனங்கள் அவரையே நம்பி இருக்கும் பொழுது திடீர் என்று ஒரு பிளவு, திடீர் என்று ஒரு 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 நடுக்கம், திடீர் என்று ஒரு தனிமை. என்ன அது? ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரே என்று சொல்லி அவர்கள் அதை விட துடிக்க, அழ, கதற ஆரம்பிக்கிறார்கள். மீண்டும் மனமிறங்கி கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நிரந்தரமாய் கைவிடவில்லை. 7ஆம் வசனத்தை படிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன். பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கைவிடலைங்க, இமைப்பொழுதுதான் உங்களை அவர் கைவிட்டார். ஆமேன் சொல்லுங்களேன். இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை மீண்டும் நான் சேர்த்து கொண்டேன். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் என்று சொல்லுங்களேன். இந்த மாதம் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், நான் மறுபடியும் உன்னை சேர்த்து கொள்வேன். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்களேன். மறுபடியும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற மாதம் மே மாதம். ஆமேன் சொல்லுங்களேன். மறுபடியும் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார், மறுபடியும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஏன் இந்த இமைப்பொழுது ஆண்டவர் கைவிட வேண்டும்? கைவிட வேண்டிய அவசியம் என்ன அப்படி என்றால், அவர் அதற்கான விளக்கத்தையும் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் அப்படிங்கிறார். 8ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, அற்பகாலம் மூண்ட என் கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது நான் உனக்கு மறைத்தேன். ஒரு செகண்ட் தான் மறைத்தார். கொஞ்சம் கோபம் வந்துவிட்டது அவருக்கு நம் மீது. நம்முடைய மீறுதல், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம், இமைப்பொழுது அவர் நம்மை கைவிடும் பொழுது 8ஆம் வசனத்தை போடுங்க. அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். எல்லாம் சொல்லுங்க. அற்பகாலம், இமைப்பொழுது, கோபம். ஒரு நிமிஷம் கோபப்பட்டாலே நம்ம நிலைமை மோசமாயிடுது. ஒரு செகண்ட் கர்த்தர் கோபப்பட்டாலே நம்ம துடிக்க ஆரம்பிக்கிறோம். சின்ன பாவம், பெரிய பாவம், இல்லாவிட்டால் கர்த்தர் பிரியப்படாத ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் நம்மை கைவிட ஆரம்பிக்கிறார். உடனே நாம் துடிக்க ஆரம்பிக்கிறோம். துடிக்க ஆரம்பித்த உடனே அதை பொறுக்க முடியாத மனதுருக்கம் உள்ள நம்முடைய இரட்சகர் இயேசு மீண்டும் நம்மை அவர் அணைத்துக் கொள்ளுகிறார். மீண்டும் அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறார். ஐயோ, இதுக்கப்புறம் விட்டா இவன் ஒரு வழி ஆயிடுவான், தாங்க முடியாதே என்று சொல்லி மறுபடியும் கர்த்தருடைய அன்பின் கரம் நம்மை தாங்கி பிடிக்க ஆரம்பிக்கிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர்
கடந்த 4 மாதங்களில் பல இடங்களில் நம்மை கைவிட்டிருப்பார். கைவிட்டது போல தெரிந்திருக்கும். அது நம்முடைய குறைகளாக, குற்றங்களாக, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரியங்களாக இருக்கலாம். நாம் துடிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இல்லாமல், ஆண்டவரே உம்முடைய அன்பு இல்லாதது போல, ஏதோ ஒரு இரிட்டேஷன்ல, ஏதோ ஒரு பிரச்சனையில, ஏதோ ஒரு அந்தகாரத்தில், ஒரு பசுமை இல்லாத நிலையில் இருப்பது போல இருக்கிறனே, என்னை கைவிட்டீரோ என்று கத்தும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நிரந்தரமா நான் கைவிடல. அற்பகாலம் உண்ட என்னுடைய சின்ன கோபத்தினால இமை பொழுது நான் உன்னை மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். மீண்டும் இறங்குகிற கர்த்தர் அவர். திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். என் கர்த்தர் என்னை நிரந்தரமாய் கைவிட மாட்டார். அவருடைய கேரக்டர் கைவிடுவதல்ல. ஆனா 6ஆம் வசனம் படிச்சமே, திருமணம் முடித்தவன் நீ வேணாம் போ என்று சொல்லுவான். மனம் நொந்து போன போ, மனம் நொந்து போ, உடைந்து போ, வேதனைப்பட்டு போ, தனித்து போ என்று அவன் சொல்லுவான். ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் மீண்டும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று உன் மீட்பர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த மே மாதம் ஊழியக்காரன் நான் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன். கர்த்தர் மீண்டும் இறங்குவார். கர்த்தர் மீண்டும் கட்டுவார். கர்த்தர் மீண்டும் அவருடைய அன்பை காண்பிப்பார். மீண்டும் கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்தை கொடுப்பார். மீண்டும் கர்த்தர் மனம் இறங்குவார். இமைப்பொழுதுதான் கர்த்தர் கைவிடுவார். அதில் துடிக்கிற துடிப்பை பார்த்து மறுபடியும் நித்திய கிருபையுடன் ஆண்டவர் இயேசு இறங்கி மறுபடியும் அவருடைய இரக்கத்தினால் நம்மை சேர்த்துக் கொள்வார். இந்த மாதம் நான் சொல்றேன், ஆண்டவர் மறுபடியும் சபையை நேசிக்கிறார். மறுபடியும் குடும்பங்களை நேசிக்கிறார். மீண்டும் கர்த்தர் கட்டி எழுப்புவார். கர்த்தருடைய கேரக்டர், உடன்படிக்கை பண்ணினவனை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். உடன்படிக்கை பண்ணினவனை ஒரு நாளும் கர்த்தர் மறக்க மாட்டார். தமிழத்தில் வந்த அடைக்கலமாய் வந்த ஒருவனையும் ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். இதுதான் 7வது மாதம் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல ஒரு பலன் அது. ஆமென். சோர்வை பார்க்கும் பொழுது, குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது, நமக்கு இருக்கிற எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருக்கும் பொழுது சில வேளை மனம் உடைந்து விடுவோம். சில வேளையில் என்ன வாழ்க்கை என்று வெறுத்து விடுவோம். சில வேளை வறண்டு போய்விடும். சிந்தை செவிக்க முடியாது, வேதத்தை புரட்ட முடியாது, ஒரு பாடல் வரிகள் வராது. வதங்கி போன, வத்தி போன, காய்ந்து போன அந்த ஒரு பச்சை மரத்தை போல, விட்டு கிடக்கிற ஒரு நதியை போல நம்முடைய உள்ளங்கள், சிந்தைகள் எல்லாம் விடுத்து போய் கிடக்கும். இனி எப்படி ஆண்டவரே நீயும் இப்படியா என்பது போல தெரியும். இல்லை, கர்த்தர் ஒருவனையும் கைவிடுவதில்லை. மறுபடியும் கர்த்தர் இறங்கி அவனை கை தூக்கி விட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. தகப்பனே வேண்டாம், தகப்பன் வீடே வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளிவிட்டு சென்ற இளைய குமாரனை மீண்டும் திரும்பி வந்த பொழுது அணைத்து கொண்ட கர்த்தர் அவர். கையை அசைச்சு ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஏன் கர்த்தர் கைவிடுகிறார்? ஏன் கர்த்தர் சில வேளைகளில் அப்படி கைவிட்டது போல இருக்கிறார்? அப்படி காணாதவரை போல ஏன் இருக்கிறார்? எதற்காக அற்பகாலம் அந்த கோபம் மூழுகிறது? நாம் நினைக்கிறோம் கர்த்தர் நம்மளை உயர்த்தும் பொழுது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை அடுத்த இலைக்கு கொண்டு போகும் பொழுது, ஓஹோ நம்ம நல்லா ஆயிட்டோம் அப்படி நினைச்சு கர்த்தரை விட்டு அப்படி ட்ராக் மாறி அப்படி போகும் பொழுது ஆண்டவர் கொஞ்சம் அப்படி விட்டு அப்படி பிடிக்க ஆரம்பிக்கிறார். உனக்கு தெரியுமா எங்கே இருந்து நான் உன்னை கொண்டு வந்தேன்? 6ஆம் வசனத்தில் போடப்பட்டு இருக்கிறது, நொந்து போன நிலையில் நீ இருந்தாய், கைவிடப்பட்ட நிலையில் நீ இருந்தாய், திருமணம் முடித்து இளம் பெண் தள்ளிவிடப்பட்டது போல நீ இருந்தாய். அங்கிருந்தான் நான் உன்னை கொண்டு வந்தேன். என் நிழலுக்குள்ளே, என் அன்புக்குள்ளே என்னோடு நீ இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். உன்னை செழிப்பாக, உன்னை உயர்த்தி, உன்னை பரிபூரணம் உள்ளவளாய் வைத்தேன். நீ கொஞ்சம் விலகி போகும் பொழுது நானும் கொஞ்சம் என்னுடைய கரத்தை அப்படி எடுத்தேன். உடனே நீ துடிக்க ஆரம்பித்தாய்.
நீ கத்தர் கைவிடுவதே, கத்தர் கொஞ்சம் அவர் கரத்தின் நிழலை எடுப்பதே, சில நிமிடங்கள் அவர் நம்மோடு இல்லாதது போல காண்பிப்பதே மீண்டும் தகப்பனை அறிவதற்காக தான், மீண்டும் அவரை பிடித்துக் கொள்வதற்காக தான், மீண்டும் அவருடைய அன்புக்குள்ளே வருவதற்காக தான் கத்தர் அந்த கரத்தை எடுக்கிறாரே தவிர நீ போ என்று தள்ளின இளம் அந்த மணவாட்டியை தள்ளின கணவனை போல புருஷனை போல இயேசு அப்படி சொல்லவில்லை. இமைப்பொழுதுதான், அதுவே உன்னால் தாங்க முடியவில்லை, அதுவே உன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஊர்ல சொல்லுவாங்க, வெயிலுக்கு போ, வெயில்ல கடை, அப்பதான் உனக்கு நிழலினுடைய அருமை தெரியும் பாருங்க. அதுபோல கத்தர் இமைப்பொழுதுமை கைவிடும் பொழுது மீண்டும் சேர்த்து கொள்ளுகிற கத்தர் நம்முடைய கடவுள் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்களேன். எல்லாம் திரும்ப சொல்ல, நம்முடைய கடவுள் எவ்வளவு நல்லவர். திரும்ப சொல்லுங்க, நம்முடைய கடவுள் திரும்ப எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய கடவுள் எவ்வளவு நல்லவர். ஒரு கரங்களை தட்டி அந்த அன்பு தெய்வத்துக்கு நம்முடைய மகிமை செலுத்துவோமா? இமைப்பொழுதுதான் கைவிடுகிறவே தவிர என்னை நிரந்தரமாய் கைவிடுகிறவர் அல்ல. ஆமேன் சொல்லுங்களேன். நான் மே மாதம் 1ஆம் தேதி ஊழியக்காரன் உங்களோடு பேசுகிறேன். கத்தர் நம்ம நொந்து போய் இருந்த நம்மை அடைப்பாக செழிப்பாக வைத்திருக்கிறார். கடந்த 4 மாதங்களில் ஏதாவது ஒரு இடங்களில் கத்தர் கைவிட்டாரா? அது நிரந்தரம் இல்லை, இமைப்பொழுதுதான். எங்கேயாக நம்முடைய முகத்தை மறைத்தாரா? அது இமைப்பொழுதுதான், அது நிரந்தரம் அல்ல. மீண்டும் இந்த மே மாதம் ஆண்டவருடைய கரம் நம்மோடு இணைகிறது. கர்த்தருடைய கரம் நம் குடும்பத்தோடு இணைகிறது. மீண்டும் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே வருகிறோம். ஆண்டவர் மீண்டும் மறுபடியும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். ஏசாயா புஸ்தகம் 49:13 படிங்க. அதே அதிகாரத்தில் அதே ஏசாயா புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்களுக்கு என்னை பற்றி புரியவில்லை, என்னை பற்றி தெரியவில்லை. படிக்கலாமா? ஏசாயா 49:13 வரை உள்ள வசனங்களை படிக்கலாம். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே கலிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். ஆமேன் சொல்லுங்களேன். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர். வானங்களை மறுபடியும் சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது, உன் மதில்கள் என் கண் முன் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் எல்லையில என் கண்ணை வச்சிருக்கிறேங்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்க, என் எல்லையில கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என் எல்லையில கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. இந்த சர்ச்சினுடைய எல்லை அங்க இருக்க, அந்த எல்லையில கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தின் எல்லையிலே கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மதில்களில் என் கண்கள் இருக்கிறது, உன்னை நான் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். இந்த வாக்கு தத்தங்களை மறந்துடக்கூடாது. சாத்தான் பேசுவான், உலகம் பேசும். நம்முடைய பாடி ஏற்குமாற வேலை செஞ்சு செத்துருவோமோ நினைப்போம். எதை வேணாலும் உலகம் காண்பிக்கட்டும், நாம் ஒன்றை காண்பிக்க வேண்டும். இயேசு என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் நான் இருக்கிறேன். கர்த்தர் என்னை கைவிட்டார்வார் தான், ஆனால் இமைப்பொழுதுதான், ஒரு செகண்ட் தான். அவருடைய கோபம், தேவ மனிதர்கள் கூட அப்படிதான். சில நிமிடங்கள் கோபப்படுவார்கள், மறுபடியும் இறங்க ஆரம்பிப்பார்கள். அதான் உலக மனிதர்களுக்கும் தேவ மனிதர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஏன்? அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்கிறபடினாலே. 17ஆம் வசனம், உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். ஆமேன் சொல்லுங்களேன். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவரை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இழந்து போன அத்தனை பேரும் திரும்பி வருவார்கள். அத்தனை பேர் நீ சேர்த்துக் கொள்வாய். ஆபரணம் அணிவது போல உன்னோடு அவர்கள் ஒட்டி
பற்றி கொள்வார்கள், நீ அவர்களை இழுத்து கொள்வாய். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லலாமா? ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 2 வசனத்தை படிங்க. நிர்மூலமாக நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. ஆமேன் சொல்லுங்களேன். 4 மாதமும் நிர்மூலமாகல, கர்த்தருடைய கிருபை நம்ம குடும்பத்தை பாதுகாத்தது. அந்த கிருபை இந்த மே மாதமும் பாதுகாக்கும். நான் ஊழியக்காரன் உங்களை பிளஸ் பண்ணுகிறேன். கர்த்தர் இந்த மே மாதம் நம்முடைய குடும்பங்களை நிர்மூலமாகாமல் அவருடைய கிருபையை கர்த்தர் தந்து, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமேன் சொல்லுங்களேன். அவர் இந்த மாதமும் அவருடைய இரக்கத்தை தருவார், இந்த மாதமும் அவருடைய கிருபையை தருவார். கர்த்தர் நிர்மூலமாகாதபடி நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார். நான் இங்கேருந்து பலிபீடத்திலிருந்து உங்களை பிளஸ் பண்ணுகிறேன். இந்த மாதம் உங்கள் குடும்பம் நிர்மூலமாகுவதில்லை. இந்த மாதம் நீங்கள் கைவிடப்படுவதில்லை. நாம் நிற்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாக நம்மோடு இருக்கும். விசேஷமாக இந்த மே மாதம் கர்த்தருடைய இரக்கத்தை நீங்கள் அதிகம் பெறுவீர்கள். கர்த்தருடைய இரக்கம் பல இடங்களில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன பாருங்க, நீங்க 1ஆம் தேதி இந்த வசனத்தை விசுவாசித்து போங்க. இந்த மாதம் கர்த்தருடைய இரக்கம் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு புது வாசலை கர்த்தர் திறப்பார். கர்த்தருடைய இரக்கம் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லுங்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு புது இரக்கத்தை தருவார், மனித தயவை தருவார், பல இடங்களில் வாய்ப்பை உண்டாக்குவார், வாசலை திறந்து கொடுப்பார் ஆண்டவர். அதுதான் கர்த்தருடைய இரக்கம் என்பது. 32ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். சொல்லுங்க பார்க்கல. என் தேவன் சஞ்சலப்படுத்துவார், ஆனால் மிகுந்த கிருபையினால் இறங்குவார். அறிக்கை பண்ணுங்க. என் தேவன் சஞ்சலப்படுத்துவார், மிகுந்த கிருபையினால் இறங்குவார். திரும்ப சொல்லுங்க. வசனம் அறிக்கை பண்ணுங்க. என் தேவன் எங்களை சஞ்சலப்படுத்தினாலும் அப்படியே விட்டுற மாட்டார். சஞ்சலப்படுத்தி அப்படியே தள்ளி விட்டுற மாட்டார். நீ போ வேண்டாங்கன்ற மாட்டார். சஞ்சலப்படுத்தி குத்துயிராய் மனநொந்து போ அப்படி என்று விட்டுட மாட்டார். சஞ்சலப்படுத்துவார். எதற்காக? நாம் இன்னும் அவருடைய அன்பை புரிந்து கொள்ள. சஞ்சலத்துக்கு ஒப்பு கொடுப்பார். ஏன்? உலகம் என்னதென்று அறிந்து கொள்ள, உலக மக்கள் இப்படிப்பட்டவர்களை அறிந்து கொள்ள, உலகத்திற்கும் எனக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா அப்படி என்று தன்னுடைய அன்பை காண்பிப்பதற்காக கர்த்தர் நம்மை சஞ்சலப்படுத்துவார். அப்படியே விட்டுவிட மாட்டார். மறுபடியும் மிகுந்த கிருபையின்படி நம் குடும்பத்தின் மேலே மே மாசம் கர்த்தர் இறங்குவார். உங்க குடும்பங்களில் கர்த்தருடைய கிருபை இறங்கும். சஞ்சலத்துக்கு பதிலாக மிகுந்த கிருபையை கர்த்தர் தருவார், இரக்கத்தை தருவார், தயவை தருவார். இந்த மாதம் அதிகம் அவருடைய கிருபையை நீங்க அனுபவிக்க போறீங்க. இந்த ஆண்டு நமக்கு நல்ல வாக்குத்தத்தம். இயர் ஆஃப் கிரீன் சிக்னல் என்று கர்த்தர் கொடுத்தார். பச்சை விளக்கு உனக்கு எரிகிறது, புறப்பட்டு போய்கொண்டே இரு. மே மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் உனக்கு இறங்குவேன், மறுபடியும் உனக்கு கிருபை கொடுப்பேன். சஞ்சலம் ஒழிந்தது, இமைப்பொழுது கைவிட்ட கர்த்தர் மறுபடியும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை சபைக்கு நான் பிரசன்டேஷன் பண்ணுகிறேன். கர்த்தர் மறுபடியும் இறங்கி நம்மை சேர்த்து கொண்டு அவருடைய அன்பினால் அலங்கரிப்பார். அப்பொழுது நம்முடைய குடும்பம் மறுபடியும் பசுமை அடையும், தொழில் கூடங்கள் பசுமை அடையும், மறுபடியும் பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்க ஆரம்பிப்போம். மறுபடியும் நம்ம வீடுகளிலே அந்த 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 பழத்தின் வாசனை, கனிகளின் வாசனை, வீடுகளில் இந்த பாடி இந்த ரூம் ஸ்ப்ரேல அடித்த ஒரு வாசனை வருவது போல தெய்வீக வாசனையை கர்த்தர் இந்த மாதம் சபைக்குள்ளே வீச பண்ணுவாராக, குடும்பங்களிலே வீச பண்ணுவாராக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வாசனை வீசும். எல்லா இடங்களுக்கும் போங்க, வேலைக்கு போங்க, உங்களுடைய கையிட்டு செய்கிற வேலைகள்லாம் பாருங்க, நல்ல வருமானம் வரும். நல்ல பண நோட்டுகளை எடுத்து நீங்கள் மிச்சம் வைப்பீர்கள். அநேக 500 ரூபா நோட்டுகளை எண்ணுவீர்கள், செலவழிப்பீர்கள். பல பணத்தை எடுத்து உங்களுடைய பர்ஸில், உங்கள் வீட்டில் வழக்கமாக நீங்கள் பணத்தை வைக்கிற இடத்துல வைப்பீர்கள். உங்கள் அக்கௌண்ட்டில் கர்த்தர் அவருடைய பேலன்ஸை குறைய பண்ண
காணாதபடி மீண்டும் பொருளாதார வாசனையை கர்த்தர் வீச பண்ணுவார். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். சரீரத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமுள்ள வாசனை வீசும். அவருடைய கிருபை சரீரத்தில் இறங்கும் பொழுது, அவருடைய இரக்கம் சரீரத்தில் இறங்கும் பொழுது, எந்தெந்த பாற்றெல்லாம் பலவீனப்பட்டு இருந்ததோ எல்லா பாஸ்ட்லையும் அவருடைய வல்லமை இறங்க ஆரம்பிக்கும். இந்த ஜெபத்தை கர்த்தர் எனக்கு நேற்றுக்கு முந்தானேத்தே இந்த வார்த்தையை கொடுத்தார். அநேக அச்ச அடையாளங்களை நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்கள் சபையிலே சாட்சியாய் வந்து சொல்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்கலாமா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜீசஸ் நேம். இயேசுவே, என்னை இமைப்பொழுது நீ கைவிட்டாலும் மறுபடியும் உம்முடைய இரக்கத்தினால் என்னை சேர்த்து கொள்ளுகிறவர் நீர். மறுபடியும் உம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிறவர் நீர் ஐயா. மன நொந்து போயிருந்த, தள்ளப்பட்டிருந்த எனக்கு உம்முடைய கிருபையினால் வாழ்வை தந்தேன். நான் உம்மை விட்டு விலகினேன். என்னை கைவிடுவது போல எனக்கு தெரிந்தது. இந்த 5வது மாதம் மீண்டும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் இன்னைக்கு அதிகாலம் உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உம்மை பாடி, உம்மை ஆராதித்து, உம்மை துதித்து, உம்மை போற்றுகிற உம்முடைய அன்பு பிள்ளைகளை நான் இங்கிருந்தே பிளஸ் பண்ணுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜனங்களை மீண்டும் சேர்த்திருக்கிறேன். இந்த மாதம் விசேஷித்த கிருபை, இரக்கம், அன்பு, உம்முடைய தயவு, உம்முடைய பரிபூரணம், உம்முடைய வாசனை குடும்பங்களில் வீசப்படட்டும் அப்பா. குடும்பங்களில் வீசப்படட்டும் அப்பா. உலகத்தால் ஏமாந்து, உலகத்தால் உடைக்கப்பட்டு நொந்து போன நிலையில இருந்து ஆண்டவரே, இந்த செய்தியை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு மீண்டும் உம்முடைய வாய்ப்பு தந்து, மீண்டும் உம்முடைய கிருபையை தந்து, உம்முடைய அன்பினால் அவர்களை அலங்கரியும், அலங்கரியும், அலங்கரியும். தேவ பிரசன்னம் சபையை மூடட்டும். இந்த மாதம் குடும்பங்களை மூடட்டும் ஐயா. சிறுகாடியை சுற்றி இருக்கிற எங்கள் விசுவாச குடும்பங்கள், இந்த செய்தியை தூரத்திலிருந்து கேட்கிற பார்க்கிற குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பிளஸ் பண்ணுவீராக. இந்த செய்தி, இந்த வார்த்தை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய தெய்வீக சமாதானம், உம்முடைய அரவணைப்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு நிலைப்படுவதாக, நிலைப்படுவதாக. தடைகளை கர்த்தர் உடைச்சிருங்க ஐயா. தடைகளை கர்த்தர் உடைச்சிருங்க ஐயா. உடைத்து விட்டீர். சத்துரு போட்ட எல்லா தடையும் உடைந்தது. உலகம் போட்ட எல்லா தடையும் உடைந்தது. திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறீர். உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. இரக்கமுள்ள பிதாவின் இரக்கத்தை, கிருபையை தாராளமாய் கொடுக்கிற எங்கள் பிதாவின் கிருபையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபை பெற்றுக்கொண்டு பிரகாசிக்கட்டும். இந்த மே மாதம் சுடர் விடட்டும். இந்த மே மாதம் உமக்காக பசுமை அடையட்டும். இந்த மே மாதம் எங்கள் ஜனங்கள் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்பத்தை, தண்ணீரை ஆசீர்வதியும், பயணத்தை ஆசீர்வதியும், பொருளாதாரத்தை ஆசீர்வதியும். தேவ சமாதானம் அவர்களுக்கு உண்டாவதாக. பிளஸ் பண்ணுகிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கையை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் மறுபடியும் என்னை அணைத்துக் கொள்ளுகிறார், மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுகிறார். நித்திய கிருபையுடன் மிகுந்த இரக்கத்தோடு கர்த்தர் மீண்டும் என்னை சேர்த்துக் கொள்ளுகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாரும் கண்ணு மூடி இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் ரிசல்ட்டில் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இறங்கட்டும். ஒருவனும் தற்கொலை பண்ணிடக்கூடாது, ஒருவனும் ரத்தம் சிந்தக்கூடாது, அடிதடி நடக்கக்கூடாது. தேசம் மெச்சூரான தேசமாய் மாற வேண்டும். வெளிநாட்டிலேருந்து பார்ப்பான், இன்னும் தமிழ்நாடு திறந்தலம்மா. நம்ம சொல்லுவோம் தமிழ்நாடு வளர்ச்சி மாநிலம்னு. வளர்ச்சி என்பது பணம் இல்லை, மூளை வளரணும். வளர்ச்சி என்பது இலவசம் இல்லை, அறிவு வளரணும், மெச்சூரிட்டி இருக்கணும். அந்தமாரி 10 பேர் தற்கொலை பண்ணி சாகிறான்னா அந்த நாடு மூடத்தனமான நாடுன்னு அர்த்தம். மேலை நாட்டுக்காரன் அப்படி தான் பார்ப்பான். எல்லாரும் கண்ணு மூடி இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் ரிசல்ட்டில் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இறங்கட்டும். எவ்வளவு அந்தகாரப்பட்டு இருக்கு தேசம். ஜெபிப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஸ்பிரிட்டை விரட்டுங்கப்பா. தற்கொலையின் ஆவிகள் விலகட்டும் அப்பா. காயப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும் அப்பா. ரத்தம் சிந்துகிற ஆவிகள் விலகட்டும் அப்பா.
4ஆம் தேதி தேசத்துக்கு சேமத்தை உண்டாக்கும். நீ விரும்புகிற ராஜாவை கொண்டு வந்து தமிழகத்தை ஆளுக செய்வதற்கு அமர பண்ணும். 4ஆம் தேதி தேசத்தில் ஒரு சண்டை வம்பு வந்துடக்கூடாது, அடிதடி வந்துடக்கூடாது, மரணம் நடக்கக்கூடாது. எலெக்ஷன் முன் விரோதம் அப்படின்னு மனசுலேயே வச்சிருப்பான். ரிசல்ட் வந்த உடனே மரணம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட ஆவிகளை, மரணத்தின் ஆவிகளை, தற்கொலை ஆவிகளை, பதுங்கிருந்து தாக்கி உயிரை பிடிக்கக்கூடிய அந்தகார அந்த சாத்தானின் ஆவிகள் தமிழகத்தை விட்டு விலகட்டும். நேம் ஆஃப் ஜீசஸ். பிரசனத்தால் நிரப்பும். ஜனங்கள் படைக்கப்பட்ட காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும். பொருளாதாரத்தில் மேன்மைப்படுத்தும். இந்த மாதம் பணப்பஞ்சம் இல்லாமல் ஜனங்களை நடத்துவீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரை என்றென்றும் தங்கியிருப்பதாக. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோமா? அல்லேலூயா.